Hello students, welcome to my channel Crack NEET Biology. Students, இந்த வீடியோல Class 12 Chapter 4 Principles of Inheritance and Variationல இருந்து Mendel's Laws of Inheritance Monohybrid Cross பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். Mid 19th centuryல தான் first inheritance concept emerge ஆச்சு. So for 7 years 1856 to 1863 Gregor Mendel conducted hybridization experiments conduct பண்ணாரு on garden pea plant and he proposed the laws of inheritance in living organisms. Okay. ஸோ இந்த இயர் கூட நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீட் 2017 இது கேட்டிருக்காங்க. ஸோ மெண்டல் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்னை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கை வந்து அப்ளை பண்ணாங்க ப்ராப்ளம்ஸ் இன் பயாலஜிக்கு. ஓகே, ஸோ இது கிரவுண்ட் பிரேக்கிங்கா இருந்தது. அண்ட் மெண்டல்ஸ் டேட்டா எல்லாமே ஹைலி கிரெடிபிளா இருந்தது பிகாஸ் ஆஃப் ஹி கண்டக்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் லார்ஜ் சாம்பிளிங் சைஸ் அண்ட் சக்சஸிவ் ஜென்ரேஷனுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் அவர் கண்டக்ட் பண்ணாரு. ஸோ அவர் கண்டக்ட் பண்ண டேட்டா எல்லாமே ஹைலி கிரெடிபிளா இருந்தது. ஸோ எப்படி வந்து இவர் இந்த கேரக்டர்ஸ் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஸ்டடி பண்ணாருன்னா பை யூசிங் டூ ஆப்போசிட் ட்ரெய்ட்ஸ். அதாவது டால் பிளான்ட்னா இன்னொன்னு டுவார்ஃப் பிளான்ட், எல்லோ சீட்னா இன்னொன்னு கிரீன் சீட். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் ட்ரெய்ட்ஸ் எடுத்து ஹி ஸ்டடிட். ஸோ இது மூலியமா எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ரூல் அவரால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த கிராஸ் பாலினேஷன் ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, ஹைப்ரிடைசேஷன்ன்றது இட்ஸ் கிராஸ் பாலினேஷன். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை என்ன மாதிரி பிளான்ட்ல அவர் கண்டக்ட் பண்ணார்னா ட்ரூ ப்ரீடிங் pea lines. This is important. Okay, so true breeding pea lines na it's a group of pea plants. அது வந்து several generationக்கு same traits parent எப்படி இருக்குமோ அதே same traits several generationக்கு produce பண்ணுச்சு அதோட offspringsல. அந்த மாதிரி pea plant தான் வந்து true breeding pea line. Okay, so அது எதனால அந்த மாதிரி அது pass down பண்ணுச்சு? Because of continuous self pollination. cross pollination நடக்காம continuous self pollinationல several ஜென்ரேஷனுக்கு சேம் ட்ரெய்ட்ஸ் உள்ள ஆஃப் ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் பண்ண பீ பிளான்ஸ் தான் ட்ரூ ப்ரீடிங் பீ லைன்ஸ். ஓகே, ஸோ மெண்டல் இந்த மாதிரி ட்ரூ ப்ரீடிங் பீ பிளான்ஸ் 14 பிளான்ஸ் எடுத்துக்கிட்டாரு, அதை 7 பேர்ஸா எடுத்துக்கிட்டாரு வித் கான்ட்ராஸ்டிங் ட்ரெய்ட்ஸ். ஓகே, so these are the 7 characters with contrasting traits. Okay, so இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன்ல அவர் என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு கான்ட்ராஸ்டிங் ட்ரெயிட்டை மட்டும் எடுத்து ஸ்டடி பண்ணாரு. ஓகே, அது என்ன கான்ட்ராஸ்டிங் ட்ரெயிட்னா டால் அண்ட் டுவார்ஃப். ஒரு டால் பிளான்ட் ஒரு டுவார்ஃப் பிளான்ட் எடுத்து அதுல வந்து எப்படி ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குதுன்றத ஸ்டடி பண்ணாரு. ஸோ ஹைப்ரிடைசேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல எமாஸ்குலேஷன்லாம் என்னன்னு படிச்சிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் என்னோட சேனல்ல இருக்கு, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ எமாஸ்குலேஷன்ன்றது ஒரு ஃபிளார்ல வந்து அந்த ஆந்தர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க டு ப்ரிவென்ட் இட்ஸ் செல்ஃப் பாலினேஷன். ஸோ ஆந்தரை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு எந்த டிசையர்டு போலனோ எதை நம்ம கிராஸ் பாலினேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த போலனை இதுல வந்து ஃபர்டிலைஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அது மூலியமா நமக்கு டிசையர்டு பிளான்ட் கிடைக்கும், கிராஸ் பாலினேட்டட் பிளான்ட் கிடைக்கும். அந்த பிளான்ட்ல இருந்து எடுத்த கிடைக்கிற சீட்ஸை வந்து வச்சு ஜென்ரேட் பண்ற பிளான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ ஹி கலெக்டட் சீட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் கிராஸ் அண்ட் க்ரூ தெம் டு ஜென்ரேட் பிளான்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் ஜென்ரேஷன். ஸோ அந்த கிராஸ் பண்ண பிளான்ட்ல இருந்து கிடைக்கிற சீட்ஸ்ல இருந்து மறுபடியும் நம்ம க்ரூ பண்ண பிளான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் ஜென்ரேஷன், F1 ஆர் ஃபிலியல் 1 ப்ரோஜெனி. ஓகே, ஸோ இந்த டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்ல கிராஸ் பாலினேஷன் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல கிடைச்ச பிளான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டால் பிளான்டா இருந்தது. டுவார்ஃப் ட்ரெயிட்டே எக்ஸ்பிரஸ் ஆகல F1 ஜென்ரேஷன்ல. ஸோ அந்த ட்ரூ ப்ரீடிங் பீ லைனோட அந்த டால் பிளான்ட் அதை அப்படியே ரிசம்பிள் பண்ண மாதிரி F1 ஜென்ரேஷன்ல பிளான்ஸ் கிடைச்சது. ஸோ அதை என்ன பண்ணாருன்னா இந்த டால் பிளான்ட்டை வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணாரு. செல்ஃப் பாலினேட் பண்ணி செகண்ட் ஜென்ரேஷன் ஃபிலியல் 2 ஜென்ரேஷன்ல பார்த்தோம்னா டு ஹிஸ் சர்ப்ரைஸ் ஹி ஃபவுண்ட் 1 டுவார்ஃப் ட்ரெயிட் எக்ஸ்பிரஸ் பண்ண பிளான்ட் கிடைச்சது. ஸோ 3:1 ரேஷியோல கிடைச்சது. 1/4 ஆஃப் தி F2 பிளான்ஸ் டுவார்ஃபா இருந்தது, 3/4 ஆஃப் தி F2 பிளான்ஸ் டாலா இருந்தது. ஓகே, ஸோ இதோட கீ அப்சர்வேஷன்ஸ் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா இந்த டால் அண்ட் டுவார்ஃப் ரெண்டுமே வந்து இந்த பேரண்டல் பிளான்ட்டை அப்படியே ரிசம்பிள் பண்ற மாதிரி இருந்தது. இந்த ட்ரெய்ட்ஸ்ல எந்த ஒரு பிளெண்டிங்கும் நடக்கல, இன் பிட்வீன் ஹைட்ல எந்த பிளான்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகல. ஓகே, ஸோ did not show any blending, that is all the offspring were either tall or dwarf, none were in between height. இதே சிமிலர் ரிசல்ட் தான். ஸோ இது ஒரு பேர் தான். அவர் 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரெய்ட்ஸ்ல பண்ணியிருக்காரு இல்லையா, மற்ற 6 பேர்ஸ்லயும் பார்க்கும்போது இதே சேம் ரிசல்ட் தான் அப்சர்வ் பண்ணாரு. ஓகே,
ஸோ F1 ஜென்ரேஷன்ல ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆச்சு. F2 ஜென்ரேஷன்ல 3:1 ரேஷியோல அப்சர்வ் ஆச்சு. அண்ட் எந்த ஒரு பிளெண்டிங்குமே நடக்கல அட் எய்தர் F1 ஆர் F2 ஸ்டேஜ். ஸோ சிமிலர் ரிசல்ட்ஸ் தான் மற்ற பேர்ஸ்லயும் அப்சர்வ் பண்ணாரு. ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் அப்சர்வேஷன்ஸ் மெண்டல் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணாருன்னா, ஏதோ ஒன்னு ஸ்டேபிளா பாஸ் டவுன் ஆகுது, அது அன்சேஞ்சா இருக்கு, அண்ட் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப் ஸ்பிரிங் த்ரூ தி கேமெட்ஸ், தட் இஸ் போலன் அண்ட் எக் மூலமா அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஓவர் சக்சசிவ் ஜென்ரேஷன்ஸ். ஸோ அதை தான் வந்து மெண்டல் வந்து ஹி கால்ட் தம் அஸ் ஃபேக்டர்ஸ். அப்ப அவர் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னாரு. நவ் வி ஆர் காலிங் இட் அஸ் ஜீன்ஸ். therefore genes are the units of inheritance. ஸோ ஜீன்ஸ் மூலமா தான் இன்ஃபர்மேஷன் பாஸ் டவுன் ஆகுது ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்பிரிங் டு எக்ஸ்பிரஸ் அ பர்டிகுலர் trait in an organisms. ஓகே, so alleles என்னது? Genes which code for a pair of contrasting traits are known as alleles. Allele same gene தான், but different version. Okay, that is they are slightly different forms of the same gene. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம F1 ஸ்டேஜ்ல F1 ஜென்ரேஷன்ல நமக்கு வந்து ஒரு ட்ரெயிட் எக்ஸ்பிரஸ் ஆச்சு இல்லையா, அதை நம்ம கேபிட்டல் லெட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். அந்த மாதிரி அதர் ட்ரெயிட் டுவார்ஃப் அதர் ட்ரெயிட் இருக்கு இல்லையா, அதை ஸ்மால் லெட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேபிட்டல் T ஃபார் டால், ஸ்மால் டி ஃபார் டுவார்ஃப். ஸோ இந்த டி இது ரெண்டுமே என்னது? சேம் ஜீன் தான், பட் தே ஆர் அல்லீல்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் ஜீன். ரெண்டுமே ஹைட் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண போகுது, பட் அது ஒரு இது டால், ஒரு இது டுவார்ஃப். அதனாலதான் அல்லீல வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் ஜீன்னு சொல்றோம். ஓகே, ஸோ பிளான்ட்ஸ்ல வந்து இந்த பேர் ஆஃப் அல்லீல்ஸ் ஃபார் ஹைட் என்னென்ன இருக்கலாம்? எய்தர் கேபிட்டல் டி இருக்கலாம், இல்ல ஸ்மால் டி இருக்கலாம், இல்ல அதோட ஹைபிரிட் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கலாம். ஓகே, ஸோ மெண்டல் இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணார்னா, ட்ரூ ப்ரீடிங் பீ லைன், அதாவது இந்த டால் ஆர் டுவார்ஃப் பீ வெரைட்டி, இந்த பேரண்டல் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதோட அல்லீலிக் பேர் ஆஃப் ஜீன் வந்து ஐடென்டிக்கல் ஆர் ஹோமோசைகஸா தான் இருக்கும். எய்தர் கேபிட்டல் டி ஆர் ஸ்மால் டி அப்படிதான் இருக்க முடியும் இல்லையா. ஏன்னா அந்த ட்ரூ ப்ரீடிங்ன்றது செவரல் ஜென்ரேஷனுக்கு சேம் ட்ரைட்டை தான் அது எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கு. அப்ப அது ஐடென்டிக்கல் ஆர் ஹோமோசைகஸா தான் இருக்க முடியும் அப்படின்றது தான் அவரோட ப்ரொபோசிஷன், விச் இஸ் கரெக்ட் இல்லையா. ஸோ இந்த டிஎன்டி இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றத ஜீனோடைப்னு சொல்லுவோம், அந்த அல்லீல் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்றத. வேற டால் டுவார்ஃப் அப்படின்னு நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன், அதாவது அதை டிஸ்கிரைப் பண்றோம் இல்லையா, அதோட அப்பியரன்ஸை வச்சு நம்ம சொல்றத ஃபீனோடைப்னு சொல்ல போறோம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டோட ஃபீனோடைப், இது டால் இது டுவார்ஃப்னா அதோட ஹைபிரிட் கேபிட்டல் டி ஸ்மால் டி எப்படி இருக்கும்? டாலா தான் இருக்கும். ஏன்னா இந்த டீன்றது இட்ஸ் டாமினன்ட் ஓவர் திஸ் ஸ்மால் டி. இந்த டால்ன்றது இந்த டுவார்ஃபை வந்து டாமினேட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த F1 இதுல வந்து நமக்கு இது கிராஸ் பாலினேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி தான் கிடைச்சிருக்கும் அந்த கிராஸ் பாலினேஷன்ல. ஆனா எக்ஸ்பிரஸ் ஆனது என்னது? இந்த ஒரே ஒரு ட்ரெயிட் டால் தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. அப்போ அது டாமினண்டா இருக்கு, வைல் அது அதர் வந்து ரெசசிவா இருக்கு. ஸோ டீன்றது ஃபார் டால்னஸ் விச் இஸ் டாமினன்ட் ஓவர் தி டி, விச் இஸ் ஃபார் ஸ்மால் டி விச் இஸ் ஃபார் டுவார்ஃப்னஸ், தட் இஸ் ரெசசிவ். ஸோ இதே ஐடென்டிக்கல் பிஹேவியரை தான் மற்ற அதர் கேரக்டர்ஸ் ஆர் ட்ரெயிட் பேர்ஸ்லயும் அவர் ஸ்டடி பண்ணாரு. ஓகே, so alleles வந்து it can be similar like this, capital T small t or dissimilar. இந்த மாதிரி different versions of the same gene, capital T small t, heterozygotaவும் இருக்கலாம், homozygotes-ஆவும் இருக்கலாம். ஓகே, so இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம capital T small t இது வந்து heterozygous, அதாவது அந்த ஹைட்டை மட்டும் தான் நம்ம இதுல ஸ்டடி பண்றோம் இல்லையா, ஒரே ஒரு கேரக்டர் தான் ஸ்டடி பண்றோம். சோ அதனால நம்ம இந்த கிராஸை வந்து we call it as the monohybrid cross. ஹைட்டை மட்டும் நம்ம between this capital T small t tall and dwarf only one character ஹைட்டை மட்டும் கிராஸ் பண்றதுனால இந்த கிராஸை வந்து we call it as the monohybrid cross. ஓகே, ஸோ செக்ரிகேஷன் ஆஃப் அல்லீல்ஸ்ன்றது என்ன கான்செப்ட்? நம்ம மயாசிஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, டிப்ளாய்ட்ல இருந்து ஹாப்ளாய்ட் ஃபார்ம் ஆகும், அதே கான்செப்ட் தான். அந்த பேரண்டல் பேர் வந்து செப்பரேட் ஆகுது, அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டி அது வந்து அந்த பேரண்டல் பேர் வந்து செக்ரிகேட் ஆகுது, ஒரே ஒரு அல்லீல் தான் வந்து கேமெட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஸோ அது வந்து ரேண்டம் ப்ராசஸ் ரிசல்ட்டிங் இன் 50% சான்ஸ் ஃபார் ஈச் அல்லீல் இன் கேமெட். ஸோ எப்படி ஹைபிரிட் ஃபார்ம் ஆகுது? பேரண்ட் பிளான்ட்டோடது கேபிட்டல் டி, டுவார்ஃப் பிளான்ட்டோட இது வந்து ஸ்மால் டி. ஸோ அதோட அல்லீல் வந்து டி, இதோட அல்லீல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ ஏதாவது ஒரு இதுதான் வந்து ஒரு செக்ரிகேட் ஆகும் இல்லையா, இது இந்த அல்லீல் வந்து செக்ரிகேட் ஆகி ஒரு
ஒன்லி ஒரு அல்லீல் தான் வந்து கேமெட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டியூரிங் ஃபர்டிலைசேஷன் இப்போ வந்து கேபிட்டல் டி அல்லீல் ஃப்ரம் ஒன் பேரண்ட், அதாவது போலன் வந்து இந்த ஸ்மால் டி இருக்கிற எக்கை வந்து பாலினேட் பண்ணுது அப்படின்னா நமக்கு ஹைபிரிட் கிடைக்கும் இல்லையா, கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்கும், அதான் ஹைபிரிட். ஓகே, சிம்பிள் கான்செப்ட் தான் இது, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஃபர்டிலைசேஷன்ல நமக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல கிடைச்சது இல்லையா, அதுதான் வந்து ஹைபிரிட். ஓகே, ஸோ இது வந்து since these hybrids contain allele which express contrasting traits, அதாவது ஒன்னு டால் ஒன்னு dwarf எக்ஸ்பிரஸ் பண்ணுது, அது ஹெட்ரோசைகஸ் சொல்லுவோம். ஒரே கான்செப்ட் தான் உங்களுக்கு ரெப்படேட்டிவா சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட் ஒன்லி. ஓகே, ஸோ புன்னெட் ஸ்கொயர் மூலமா நம்ம இதை ஈஸியா ஸ்டடி பண்ண முடியும். இதை டெவலப் பண்ணது பிரிட்டிஷ் ஜெனட்டிசிஸ்ட் ரெஜினால்ட் சி புன்னெட். இது வந்து இட்ஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். என்ன மாதிரி பாசிபிள் ஜீனோடைப்ஸ் ஆஃப் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் இந்த ஜெனட்டிக் கிராஸ்ல கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியா இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமா ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இதுல வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த பாசிபிள் கேமெட்ஸ் வந்து டாப் ரோலையும் லெஃப்ட் காலம்லையும் இது பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிளான்ட் கொடுத்துருக்கிறதுனால இதை கிராஸா கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி இது இப்படி ஒரு ஸ்கொயரா தான் இருக்கும். ஓகே, ஸோ டாப் ரோலையும் லெஃப்ட் காலம்லையும் கேமெட்ஸை வச்சு ஈஸியா நம்ம பாசிபிள் ஆஃப் ஸ்பிரிங்ஸை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸையும் பாக்ஸஸ்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்கொயர், ஸோ ஸ்கொயர் அவுட்புட் ஃபார்ம் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த புன்னட் ஸ்கொயர்ல நமக்கு என்ன தெரியுது, இந்த பேரண்டல் டால் பிளான்ட்ஸ் வந்து கேபிட்டல் டின்னு சொல்றாங்க. பேரண்டல் டுவார்ஃப் பிளான்ட் ஸ்மால் டி. ஸோ இது வந்து ஃபீமேல்னு சொல்றாங்க, இதை மேல், அதாவது இது போலன். ஃபீமேல வந்து நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இது எக்ஸ். ஓகே, ஸோ ஆல்சோ இதோட கேமெட்ஸ் இதுல ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மால் டி கேபிட்டல் டின்றது இட்ஸ் எ கேமெட்ஸ். ஓகே, அண்ட் F1ல நமக்கு என்ன ப்ரோஜனி கிடைக்குது அப்படின்றதும் இதுல நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த கேமெட் ரெண்டும் ஃபியூஸ் ஆகும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ நம்ம F1 ப்ரோஜனில எல்லாமே நமக்கு வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி ஹைபிரிட்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ F1 ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி கிடைக்குது. F2 ஸோ இதை வந்து செல்ஃப் பாலினேஷன் நம்ம பண்ணும்போது F2 ஜென்ரேஷன்ல, ஸோ F1 பிளான்ட் ஆஃப் ஜீனோடைப் கேபிட்டல் டி ஸ்மால் டி அதை செல்ஃப் பாலினேட் பண்றோம். ஸோ இட் ப்ரொடியூசஸ் த கேமெட் ஆஃப் த ஜீனோடைப் கேபிட்டல் டி ஸ்மால் டி இன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். ஸோ இங்கேயும் கேபிட்டல் டி ஸ்மால் டி, இங்கேயும் கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் என்ன, இப்ப இதான் போலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜீனோடைப் with pollen with genotype T, it have 50% chance of pollinating the egg with genotype capital T. அதே மாதிரி 50% chance of pollinating the egg with small t. அதே மாதிரி தான் இதுக்கும் இல்லையா. ஸோ 50% ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் இருக்கு. ஸோ அஸ் அ ரிசல்ட் ஆஃப் ரேண்டம் ஃபர்டிலைசேஷன் நமக்கு ரிசல்டன்ட் ஜைகோட்ஸ் எப்படி கிடைக்குது, கேபிட்டல் டி ஒன்னு அண்ட் ஸ்மால் டி ஒன்னு கிடைக்குது. வேற ஹைபிரிட் கேபிட்டல் டி ஸ்மால் டி 2 கிடைக்குது. ஓகே, ஸோ 1/4 வந்து இந்த டாமினன்ட் ஹோமோசைகஸ் கிடைக்குது அண்ட் 1/4 ரெசசிவ் கிடைக்குது அண்ட் ஹாஃப் வந்து ஹைபிரிட் கிடைக்குது, அதாவது 2 இது ஹைபிரிட் கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம F1 ஜென்ரேஷன்ல இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தாலும் நமக்கு டால் தான் இருந்திருக்கு. ஏன்னா அது வந்து இந்த கேபிட்டல் டின்றது இட் இஸ் டாமினன்ட் ஓவர் தி டுவார்ஃப் கேரக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ 3/4 ஆஃப் த பிளான்ட் வந்து டால் தான். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த டாமினன்ட் டி, ஓகே, ஓவர் த டுவார்ஃப் கேரக்டர்னு பார்த்தோம். ஸோ டியூ டு தி டாமினன்ஸ் ஆஃப் ஒன் கேரக்டர் ஓவர் த அதர். ஸோ நமக்கு வந்து இது ஜீனோடைப் ரேஷியோ தான் நமக்கு 3 இருக்கு பாத்தீங்கன்னா, கேபிட்டல் டி ஒன்னு. ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. வேற ஸ்பீனோடைப் ரேஷியோ வந்து we are just going to say 3:1 தான். 3 டால் பிளான்ட் 1 ஸ்மால் பிளான்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பைனாமியல் எக்ஸ்பிரஷன் மூலமா மேத்தமெட்டிக்கலி கண்டென்ஸ் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். எப்படின்னா நமக்கு வந்து கேமெட் பியரிங் ஜீன்ஸ், அதாவது எய்தர் டி ஆர் டி, இது ரெண்டுமே 50% சான்ஸ் தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹாஃப் இது கேபிட்டல் டி, ஹாஃப் இது ஸ்மால் டி. ஸோ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1/4 கேபிட்டல் டி, இது ரெண்டுத்தையும் மறுபடியும் பண்ணும்போது 1/4 கேபிட்டல் டி ஸ்மால் டி அண்ட் 1/4 கேபிட்டல் டி ஸ்மால் டி அண்ட் 1/4 கேபிட்டல் ஸ்மால் டி இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த 2 குவார்டரையும் கேபிட்டல் டி ஸ்மால் டி 2 இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் நம்ம 2 குவார்டரையும் பிளஸ் பண்ணும்போது நமக்கு ஹாஃப் கிடைச்சிரும். ஸோ நமக்கு புன்னட் ஸ்கொயர்ல என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதே இதை வந்து we can get during using the mathematical expression. ஓகே, ஸோ இப்ப மெண்டல் என்ன பண்றாருன்னா அந்த F2 ஜென்ரேஷன்ல ஒரே ஒரு டுவார்ஃப் பிளான்ட் மட்டும் கிடைச்சது இல்லையா, அத வந்து
மறுபடியும் அவர் வந்து செல்ஃப் பாலினேட் பண்றாரு. அப்படி பண்ணி பார்க்கும்போது என்ன கிடைச்சதுன்னா F3 F4 எல்லா ஜெனரேஷன்லயுமே டுவார்ஃப் பிளான்ட் தான் ப்ரொடியூஸ் ஆச்சு. அது மூலியமா என்ன கன்க்ளூட் பண்ணாருன்னா டுவார்ஃப்ஸ் வந்து ஹோமோசைகஸ், அதாவது ஸ்மால் டி இருந்தா மட்டும் தான் இந்த டுவார்ஃப் ட்ரேட் எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்றத ஹி கன்க்ளூடட். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு மூலியமா நமக்கு என்ன தெரிஞ்சது? இட் இஸ் கிளியர் தட் நமக்கு வந்து ஜீனோடைபிக் ரேஷியோவை நம்ம மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டி மூலியமா கால்குலேட் பண்ண முடியும். ஆனா வந்து பை சிம்பிளி லுக்கிங் அட் த ஃபீனோடைப் ஆஃப் அ டாமினன்ட் ட்ரைட். நம்ம வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் F1 ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு டாமினன்ட் ட்ரைட் மட்டும் தான் தெரிஞ்சுது. ஆனா அதோட ஜீனோடைபிக் ரேஷியோ என்னன்னு நமக்கு தெரியாது. அது அப்படியே அந்த ட்ரூ ப்ரீடிங் பி லைன் மாதிரியே தான் அந்த பிளான்ட்டும் இருக்கு. ஸோ அதோட ஜீனோடைப் வந்து கேபிட்டல் டியா ஸ்மால் டியா, ஸோ எந்த ஜீனோடைப்னு நமக்கு பார்த்த உடனே தெரியாது. ஃபீனோடைப்பை வச்சு நம்ம ஜீனோடைபிக் காம்போசிஷனை சொல்ல முடியாது. அதுக்கு தான் வந்து மெண்டல் என்ன பண்ணாருன்னா டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுல என்ன பண்றாருன்னா இந்த டால் பிளான்ட் F2ல கிடைச்சது இல்லையா, அந்த டால் பிளான்ட்டை வந்து எடுத்து டுவார்ஃப் பிளான்ட்டோட கிராஸ் பண்றாரு. அதுதான் டெஸ்ட் கிராஸ். ஸோ டெஸ்ட் கிராஸ்னா என்னன்னா நமக்கு எந்த டாமினன்ட் ஃபீனோடைப்போட ஜீனோடைப் அதோட ஜெனட்டிக் காம்போசிஷன் தெரியணுமோ. ஸோ ஃபீனோடைப்ல அது டாமினண்டா இருக்கு, பட் அதோட ஜெனட்டிக் காம்போசிஷன் நமக்கு தெரியல. ஸோ எதோடது தெரியணுமோ அதை வந்து அந்த ரெசசிவ் பேரண்ட், அந்த அந்த ரெசசிவ் டுவார்ஃப் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் டால் டுவார்ஃப்னா அந்த ட்ரூ ப்ரீடிங் பி லைன், அந்த ஃபர்ஸ்ட் பேரண்ட் இது எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த ரெசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணும்போது அதோட ஜீனோடைபிக் ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன் டிபிக்கல் டெஸ்ட் கிராஸ் அண்ட் ஆர்கானிசம், இங்க நம்ம எடுத்திருக்கிறது வந்து பி பிளான்ட். ஓகே, ஷோயிங் அ டாமினன்ட் ஃபீனோடைப். அது எதோட ஜீனோடைப் நமக்கு தெரியணுமோ அதை நம்ம ரெசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணணும், அப்ப வந்து நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுல கிடைக்கிற ப்ரோஜனிஸ் கிடைக்குது இல்லையா, அது மூலியமா நம்ம அந்த எதோட ஜீனோடைப் தெரியணுமோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து கிராசிங் டெஸ்ட் கிராஸ் தான். இதுல வந்து வயலட் கலர் தான் டாமினன்ட் W இருக்கு, ஒயிட் கலர் வந்து ரெசசிவ். ஓகே, ஸ்மால் டபிள்யூவா எக்ஸ்பிரஸ் பண்றோம். இப்ப நமக்கு இது ஒரு அன்னோன் ஃபிளார் இருக்கு, அந்த அன்னோன் ஃபிளார் வந்து வயலட் கலர் டாமினன்ட். ஓகே, சோ இருக்கு, அதோட ஃபீனோடைப் வந்து டாமினண்டா எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, பட் அதோட ஜெனட்டிக் காம்போசிஷன் என்னன்னு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இந்த பிளான்ட்டையும் ஒரு ரெசசிவ் பேரண்ட் பிளான்ட்டையும் நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது நமக்கு 4 வயலட் கலர் கிடைச்சதுன்னா நமக்கு இது அன்னோன் ஃபிளார் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்ப 4 வயலட் கலர் கிடைச்சதுன்னா இது ஸ்மால் டபிள்யூ ஒயிட்டோட இது. அப்போ இங்க 4மே வயலட் கலர் கிடைக்குதுன்னா ஒரு இது வந்து டாமினன்ட் கேரக்டரா இருந்தாதான் 4மே ஒயிட் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. அப்போ இன்னொன்னு வந்து என்ன, சோ ஒரு இது 4 இதுலயும் ஸ்மால் டபிள்யூ வந்துடும். அப்ப இன்னொன்னு வந்து எல்லாமே வந்து கேபிட்டல் டபிள்யூ இருந்தாதான் எல்லாமே வந்து வயலட் கலர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த அன்னோன் ஃபிளாரோட ஜெனட்டிக் காம்போசிஷன் வந்து கேபிட்டல் டபிள்யூ ஹோமோசைகஸ் டாமினண்டா இருந்தா மட்டும்தான் எல்லாமே நமக்கு புரோஜனி எல்லாமே வயலட் கலர்ல கிடைக்கும். ஸோ அன்னோன் ஃபிளாரோட ஜெனட்டிக் காம்போசிஷன் கேபிட்டல் டபிள்யூ ஹோமோசைகஸ் டாமினன்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுவே வந்து இப்ப இன்னொரு ஃபிளார் இருக்கு, அன்னோன் ஃபிளார் இருக்கு, அதை நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு 2 வயலட் 2 ஒயிட் அப்படின்னு கிடைக்குதுன்னா நம்ம இது மூலியமாவும் இது பண்ணிடலாம். நம்ம 4மே ஃபர்ஸ்ட் சின்ன டபிள்யூ போட்டுக்குவோம். அப்ப இந்த பெரிய டபிள்யூ வந்து 2 இது வந்து கேபிட்டல் டபிள்யூ 2 இது ஸ்மால் டபிள்யூ இருந்தாதான் 2 வயலட் 2 ஒயிட் கிடைக்கும். ஓகே, ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இத. சோ அப்படி பார்த்தா அப்ப இந்த அன்னோன் ஃபிளாரோட ஜெனட்டிக் காம்போசிஷன் என்னவா இருக்க முடியும், கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூவா தான் இருக்க முடியும். அப்பதான் 2 வயலட் 2 ஒயிட் நமக்கு ப்ரோஜனில கிடைக்கும். அப்ப இந்த ப்ரோஜனிஸை வச்சு நம்ம இதோட ஜெனட்டிக் காம்போசிஷன் கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ அது ஹெட்ரோசைகஸா இருக்கு அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். அதாவது டெஸ்ட் கிராஸ் மூலமா நம்ம டாமினன்ட் ஃபீனோடைப் ஷோ பண்ற அந்த ட்ரைட்டோட ஜெனட்டிக் காம்போசிஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி மோனோஹைபிரிட் கிராஸ். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டவுட்டா இருந்தாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இன் த கமெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.